மொட்டை வெயில்ல காக்காய்கள் கூட்டம் கூட்டமா சேர்ந்து ஆய் போற டாய்லெட்டா மாறிடுச்சு அநேக சிலைகள். நாட்டுக்கு உழைச்ச நிஜமான தலைவர்கள்ல இருந்து நாட்டை நாசமாக்கிய நாராச தலைவர்கள் வரைக்கும் இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கவே இல்லை. எதுக்கெடுத்தாலும் சிலை, எங்கேயும் சிலைங்கிற கலாச்சார கேடு மத்த மாநிலங்களை விட தமிழ்நாட்டுலதான் எக்கச்சக்கம். இதுல என் தலைவன் சிலைக்கு நடுராத்திரியில செருப்பு மாலை போட்டுட்டாங்கன்னு போக்குவரத்தையும் சீர்குலைச்சு சட்ட ஒழுங்கையும் சந்திக்கு இழுக்கும் ஜாதி வெறியர்கள் வேற. இந்த கலேபரங்கள் போதாதுன்னு புதுசா ஒரு பிரச்சனைக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அஜித் ரசிகர்கள். தங்களோட பாச தலைவனுக்கு பரவசத்தோடு ஒரு வெண்கல சிலையை உருவாக்கி இருக்காங்க. சுமார் 47 லட்சம் ரூபாய் செலவுல உருவாக்கப்பட்டிருக்க அந்த சிலை நெல்லை மாவட்ட ரசிகர்களோட கைங்கரியம். இது வரைக்கும் கூட ஓகே, இது அவங்களோட சொந்த விஷயம், மனம் மற்றும் ரசிப்பு தன்மை பற்றின விஷயம். ஆனா இந்த சிலையை எங்கேயாவது முச்சந்தில வச்சாக்கணுமே, அதுக்கு மாநில அரசோட பெர்மிஷன் கிடைக்குமாங்கிறது தான் இப்போதைக்கு எழுந்திருக்கிற பெரிய கேள்வி. ஏற்கனவே சினிமாக்காரங்க ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தனிக்கட்சி துவங்குறதா பயம் காட்டுறாங்க. சினிமாவில இருந்து இன்னொரு தலைவன் உருவானா அது நம்ம பாக்கிட்ட பலமா கிழிக்குன்னெல்லாம் அச்சப்படுற அரசியல்வாதிகள் ஐயோ குய்யோன்னு கதறி வருவது கடந்த ஒரு மாசமாவே நாடு நல்லா கவனிச்சுட்டு வருது. அந்த அசாதாரண நேரத்துல அஜித்தோட சிலை வைக்க அவ்வளவு சீக்கிரம் அனுமதி கிடைச்சிடுமா என்ன? Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.